கனடாவில் சுயதொழில் செய்யும் சாண்ட்ரா டான் ஹெண்டர்சன் என்ற பெண் பராமரிப்பு ஊழியர் மீது சால்டவுன் பிரின்ஸ் எட்வர்ட் தீவு போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். குறித்த பெண் வயோதிபரிடமிருந்து $2,00,000க்கும் அதிகமான பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முதலில் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது. 53 வயதான சாண்ட்ரா ஃப்ரீடம் ஃபர்ஸ்ட் ஹோம் கேர் என்ற நிறுவனத்தின் பெயரில் பணிபுரிந்தார். அவர் 2 ஆண்டுகளில் தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் பல பரிவர்த்தனைகளை செய்ததாக போலீசார் கூறுகின்றனர். இந்த நிலையில் அவர் கடந்த 11ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் அவர் மீது $5,000க்கு மேல் மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் பின்னர் அவர் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டார். மேலும் மே மாதம் 7ஆம் தேதி அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார். குறித்த நபரின் மோசடியால் வேறு யாரும் குறிவைக்கப்பட்டிருப்பின் அவர்கள் சார்டவுன் போலீசார் அல்லது கிரைம் ஸ்டாப்பர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.